நிறைய பேர் இன்றைக்கி முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜென்ரலாக உள்ளவர்களுக்கு இந்த முருகனுடைய வேல் எதை குறிக்குது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த முருகனுக்கு வேல் எப்படி கிடைத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முருகனுடைய அவதார நோக்கமே ஒரு அசுரனை வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் முருகன். அது அழிக்கக்கூடிய வேல் கிடையாது, அது காக்கும் வேல். அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலுக்குன்னு அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் மற்ற ஆயுதங்களுக்கெல்லாம் நம்ம அருவா, மதுரை வீரன், கருப்பசாமி இவங்கெல்லாம் அருவா வச்சுருக்காங்க. அருவாவுக்கு ஏதாவது கதை இருக்கா? கதை வச்சுருக்காரு ஆஞ்சநேயர், அதுக்கு ஏதாவது கதை இருக்கா? இந்த வேலுக்கு மட்டும் வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த வேலை பூஜை பண்ணக்கூடிய முருகனை அல்லாது வெறும் வேலை மட்டுமே பூஜிக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே என்னங்க, அந்த வேல் அங்கே அழிக்கக்கூடிய வேலாக இல்லாமல் காக்கும் வேலாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த கந்த சஷ்டியில் கூட அந்த வேல் காக்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வருது.